அவர் சொல்லி அனுப்புறது நீ போ. ஆமே, நான் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் நீ எதிர்பார்க்கிறியோ அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்லி அனுப்புறேன், அது நடக்கும். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யாராவது ஜெபிச்சுட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சமூகத்திலேருந்து நான் திரும்பி போகும்போது நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகும். அப்படி வந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் வந்தா என்ன நடக்கும் நம்பி வந்தியோ அந்த நம்பிக்கையில போகிற வழியில அவன் உன் காதுகள் கேட்கும். அவன் பிழைத்திருக்கிறான், அந்த காரியம் நடந்திருக்கிறது, அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறது. அவர் சொல்லி அனுப்புகிறார், நம்பி போங்க, நம்பி முன்னேறுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்பி போறாரா, சொல்லி அனுப்புறார். அவருடைய வார்த்தையின் மகத்துவம், அவருடைய வார்த்தையின் வல்லமை. போகிற வழியில ஊழியத்தை எதிர்கொண்டு என் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லியிருக்க வேண்டியதானே, போற வழியிலே வந்து ஓடி வந்து சொல்றாங்க. ஆமே, அந்த வார்த்தையின் வல்லமை பார்த்தீங்களா? யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிட்டு இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் பேச போறாருன்னு தெரியல. ஆண்டவர் என்ன வார்த்தை தர போறாருன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், முதல்ல நம்பிக்கையான வார்த்தை தரா. சொல்ல சொல்ல வீட்டில் இறங்க போகிறது, சொல்ல சொல்ல கூடாரத்தில் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. அது எப்படி பிரதர் நடக்கும், அது எப்படி இருக்கும்? ஆமென். இங்க பேசப்படுற வார்த்தை எப்படி என் கூடாரத்தில் கிரியை செய்யும்? ஒரு காரியத்தை நன்றாய்